வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டத்தில் கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வருக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. கோவையில் நடைபெற்ற ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் வழங்கும் சத்யம் சிவம் சுந்தரம் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் இயக்குநர் திருமதி சரஸ்வதி அம்மையா மற்றும் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி ஆகிய இருவருக்கும் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்பின் இணை தலைவர் முனைவர் பாலசுப்ரமணியன் கல்லூரிக்கு நேரில் சென்று பொன்னாடை அணிவித்து சிறந்த கல்வி வழிகாட்டியாளர் விருது நினைவு பரிசை வழங்கி கௌரவித்தார். அதனை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் பெற்றுக்கொண்ட கல்லூரியின் இயக்குநர் திருமதி சரஸ்வதி அம்மையா, முதல்வர் டாக்டர் பொன்னுசாமி ஆகிய இருவரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தனர். மேலும் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்பின் நிறுவனரும் இயக்குநருமான முனைவர் சுரேஷ் கண்ணன் அவர்கள் தலைமையில் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் உலக சாதனை நிகழ்வாக 100 மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் விழா குறித்தும், அடுத்த மாதம் ஆசிரிய பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக விருது வழங்கும் விழா குறித்தும் கல்லூரி நிர்வாகத்திடம் பேசப்பட்டது. கனிவுடன் கேட்டறிந்து கொண்ட கல்லூரி நிர்வாகம் வரும் காலங்களில் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப் சார்பில் நடைபெறும் விழாக்களுக்கு இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் தேவையான உதவிகளை செய்து தருவதாக தெரிவித்தனர் என்பது ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்பிற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது. இந்நிகழ்வில் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் குரூப்பின் கோவை மண்டல இணை சேர்மன் திரு செந்தில் கிருஷ்ணன் மற்றும் மக்கள் தீர்ப்பு தொலைக்காட்சியின் இயக்குநர் அதிரடி காளிதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.